ஸ்ரேயாஸ் ஐயர் பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய ஐபிஎல் தலைவர். எதிர்வரும் நாட்களில் இந்தியாவினுடைய ஓடிஐ டெஸ்ட் போட்டிகளில் அணியை வழிநடத்தக்கூடிய திறமையும் தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு வீரர் தான் ஸ்ரேயாஸ் ஐயர். கேபிட்டல்ஸ் அணி, டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2008 முதல் விளையாடி வருகின்றது. ஆரம்பத்தில் டெல்லி டேர்டெவில்ஸ் என்ற பெயரை கொண்டிருந்தது. ஒரே ஒரு தடவை தான் இறுதிப் போட்டியில் அந்த அணி விளையாடி இருந்தது 2020 ஆண்டு. அப்பொழுது அணியின் தலைவராக இருந்தவர் ஸ்ரேயாஸ் ஐயர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கடந்த முறை சாம்பியன் பட்டத்தை வென்றது 3வது தடவையாக. ஆனால் 2014 ஆண்டுக்கு பின்னர் 10 வருடங்கள் கழித்து அந்த அணி இறுதிப் போட்டியில் விளையாடி சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தது. கடந்த வருடம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினுடைய தலைவராக செயல்பட்டிருந்தவர் தான் ஸ்ரேயாஸ் ஐயர். பஞ்சாப் கிங்ஸ் அணி 2008 ஆண்டு யுவராஜ் சிங், குமார் சங்கக்கார, இர்ஃபான் பதான், மஹில ஜெயவர்தன் என்று சிறந்த வீரர்களை கொண்டிருந்த அந்த அணி 2008 செமிஃபைனல் விளையாடி இருந்தது. அதுக்கு பிறகு பிளே ஆஃப் போட்டிகள் அந்த அணி விளையாடல. ஆனால் 2014 ஆண்டு இறுதிப் போட்டியில் விளையாடி இருந்தது. கொல்கத்தாவிடம் தோல்வியை சந்தித்திருந்தது. அதுக்கு பின்னர் 11 வருடங்களுக்கு பின்னர் அந்த அணியை இப்பொழுது பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்து சென்றிருக்கின்றார் ஸ்ரேயாஸ் ஐயர், பஞ்சாப் அணியினுடைய தலைவராக.